ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குழல் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பூர்ண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கடலைப்பருப்பை அரை மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1 கப் தேங்காய் துருவல், 4 ஏலக்காய், கொஞ்சமாக உப்பு, 1 கப் துருவின வெல்லம், கொஞ்சமாக நல்லெண்ணெய், 1 கப் பச்சரிசி மாவு. அவ்வளவுதாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கர் விசில் போட்டு நம்ம இதை ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே நம்ம துருவி வச்சுருக்க 1 கப் வெல்லம் அதையும் சேர்த்துடலாம். அது கூடவே தட்டி வச்சுருக்க 4 ஏலக்காய் அதையும் சேர்த்துட்டு இதை நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. நான் இதில் தண்ணி எதுவும் சேர்த்தலை. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ பவுலுக்கு மாற்றியாச்சு. பார்க்க கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்தும்போது சரியாகிரும். இப்போ இதில் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். துருவின தேங்காயை அப்படியேவும் சேர்த்துடலாம், இல்லை கொஞ்சமாக நெய் சேர்த்து இதை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துனா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துருவோம். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருவோம். அவ்வளவுதாங்க, நம்மளோட பூரணம் ரெடி ஆகிருச்சு. இப்போது கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் இன்றைக்கி 1 கப் வறுத்த பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருவோம். கலந்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கரண்டி வச்சு நம்ம நல்லா கலந்துருவோம். மாவு நல்லா நம்ம கொழுக்கட்டை விரிக்கிறதுக்கு ஈஸியாக வர மாதிரி கெட்டியாக பிணைஞ்சிக்கோங்க. கை பொறுக்கிற சூட்டுக்கு மாவு வந்தது இந்த மாதிரி கையில் வச்சு பிணைஞ்செடுத்துருங்க. பாருங்கள், இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிருச்சு. நான் இன்றைக்கி கொழுக்கட்டைக்கு இந்த மாதிரி ஒரு மோல்டு யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு மோல்டில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தடவிப்போம். அதே போல் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டிட்டு இதை நம்ம கை வச்சு கொஞ்சமாக விரிச்சுக்கலாம். இந்த மாதிரி விரிச்சிட்டு இதை நம்ம மோல்டில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரங்களெல்லாம் கரெக்ட் பண்ணி 2 சைடும் ரெடி பண்ணிடுவோம். 2 சைடும் மாவு வச்சு இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு சென்டரில் கொஞ்சமாக பூரணம் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஓரங்களை கரெக்ட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். நம்மளோட அச்சில் கொழுக்கட்டை ரெடியாக இருக்கும். இதை ரிமூவ் பண்ணி இட்லி தட்டில் வச்சுருவோம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சாச்சு. இதே போல் மீதி இருக்கிற எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். இப்போது எல்லாமே தயார் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணி காஞ்சதும் இந்த மாதிரி உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் போல் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக வெந்து ரெடியாகி இருக்குது. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட சூப்பரான பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆகிருச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குழல் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.